சோளிங்கர் நகராட்சியில் ரசாயன கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் குற்றச்சாட்டு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9.50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது சோளிங்கர் நகராட்சி. 27 வார்டுகள் கொண்ட சோளிங்கரில் 2021க்கு முன்பு சோளிங்கர் பேரூராட்சியாக இருந்தபோது திருத்தணி சாலை அருகே பல லட்சம் ரூபாய் செலவில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கட்டமைக்கப்பட்டு அதில் ஒரு பகுதியாக இயற்கை முறையில் கழிவு நீரை சுத்திகரித்து வெளியேற்றப்பட்டு வந்தது. மேலும் தினசரி வெளியேற்றப்படும் சுமார் 7 லட்சம் லிட்டர் கழிவு நீரை இயற்கை முறையில் சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றி வந்தனர். இதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மாநில அளவில் சோளிங்கர் முதலிடம் வென்று விருது மற்றும் சான்றிதழ் பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த திட்டமானது முறையான பராமரிப்பின்றி கைவிடப்பட்டதாகவும் சோளிங்கர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பும் கூட இத்திட்டத்தை நகராட்சி நிர்வாகம் சரிவர செய்யப்படாமல் கிடப்பில் போட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நேரடியாக நந்தியாற்றில் கலக்கப்படுவதாகவும் கழிவுநீர் மட்டுமின்றி சாயப்பட்டறை ரசாயன கழிவுகள் ஆற்றில் திறந்துவிடப்படுவதாகவும் குறிப்பாக மழை காலங்களில் ரசாயன கழிவுகள் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டதாகவும் இதனால் சுற்றுச்சூழலும் நிலத்தடி நீரின் தரமும் கடுமையாக மாசடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். இதுகுறித்து பலமுறை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைத்து ரசாயன கழிவுகளை நேரடியாக ஆற்றில் கலக்கும் சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கால்வாய்கள் மூலமாக பெறப்படுகின்ற கழிவுநீர் அனைத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கறதுக்காக ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய்க்கும் மேலே செலவு பண்ணி ஒரு திட்டத்தை போட்டிருந்தது கடந்த அரசு. அதில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மொத்த நீரையும் கொண்டு சுத்திகரித்து டாக்ஸிக்கெல்லாம் எடுத்துட்டு பயன்பாட்டுக்கு கலந்து விடுற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த கட்டமைப்பு முழுவதுமாக அழிந்து போன காரணத்தினால இன்னைக்கு வரக்கூடிய கழிவுநீர் அனைத்தும் நேரடியாக இந்த நந்தியால் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றிலே நேரடியாக விடப்படுகிறது. இதன் காரணமாக மாசடைந்த நீர், அதுவும் பயன்படுத்த தகுதி இல்லாத ஒரு நீராக மாறி சென்று கொண்டிருக்கிறது. 2009 காலகட்டத்தில் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைச்சாங்க. அது ஒரு வருஷமும் ஒன்றா தான் செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சுத்தமாக செயல்பாடு இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் இதை கண்டு கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே சோளிங்கர் தான் அதிகமான கேன்சர் பாதிப்புக்குள்ளான நோயாளிகள் அதிகம் இருக்க பகுதியாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் ஓரிரு மாதங்களே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா இங்கே நிலவிருக்கு. இப்போ புதுசாக அமைஞ்சிருக்க இந்த ஆட்சியும் கொஞ்சம் இந்த சோளிங்கர் மக்களுடைய நலன் கருதி மறுபடியும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் பழைய மாதிரி செயல்பட வச்சாங்க அப்படின்னா இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவும் அவங்கள நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றுறதுக்கும் ஒரு வழிவகை அமைகின்றத இந்த சோளிங்கர் மக்களுடைய சார்பாக எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் இங்கே வைக்கிறோம். இது தொடர்பாக சோளிங்கர் பொறுப்பு நகராட்சி ஆணையாளரை நமது செய்தியாளர் பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள முயன்று அவர் அழைப்பை ஏற்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் முறையாக ஆய்வு மேற்கொண்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைக்கவும் சட்டவிரோதமாக ரசாயன கழிவுகளை நேரடியாக ஆற்றில் கலக்கும் சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இப்பகுதி பொதுமக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் சாமுவேலுடன் செய்திக்குழு.